இப்போ இந்த சின்ன தொட்டியில் பாருங்கள், ஒயிட் கலர் செம்பருத்தி வந்து நல்ல பெரிய மரமே ஆயிடுச்சு. சின்ன தொட்டியில் கூட பெரிய மரமாக்கலாம். அதாவது நீங்கள் சின்ன சின்ன 8 இன்ச் பாட்டில் கூட ரொம்ப வருஷம் வளர்க்கலாம். எப்படின்னா 1 இயர்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் எருவெல்லாம் மாற்றிட்டு திருப்பி அதே தொட்டியில் நம்ம வச்சிடலாம். அதாவது சைடு வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி அதே தொட்டியில் இறக்கி நீங்கள் திருப்பியும் வளர்க்கலாம். ஏன்னா சின்ன பாட்டில் எப்படி பெரிய மரமாக்குறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ கட்டிங்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணுறேன். செம்பருத்தி கட்டிங்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு, 2 தான் இருந்தது. இப்போ இன்றைக்கி கட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கன்று நான் எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். சீக்கிரமாக மொட்டை இருக்கிற கிளையை நீங்கள் பிரான்ச் வந்து கட் பண்ணி வச்சிங்கன்னா பூ பூத்துரும் சீக்கிரமாக. கட் பண்ணும்போது ஷேப்பெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த சைடுக்கெல்லாம் கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பக்கம் ஷேப்பில் ரவுண்டு மாடலில் கூட வளர்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செம்பருத்தி வந்து என்ன சொல்கிறதுனா, வாங்கும்போது நான் ஒயிட் கலர் தான் வாங்கினேன். அதாவது ரொம்ப பெருசு இல்லை, இது சின்ன செம்பருத்தி பூ தான். இது வந்து க்ரீன் கலர் விழும். இதில் சில டைமில் டார்க்காகவே க்ரீனாக மாறுது. அதனால நான் இந்த செடியை அப்படியே வச்சுன்னு இருக்கிறேன். நம்ம கொஞ்சம் எரு கொடுக்க நல்ல க்ரீனாகவே வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு. இந்த செம்பருத்திக்கெல்லாம் வந்து கொஞ்சமாக நடுற பாகத்தில் வந்து நான் தோல் நீக்கிட்டேன். நீங்கள் சப்போஸ் அலுவீரா ஜெல் இருந்தால் நீங்கள் தடவிட்டு வைக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து மண்ணெல்லாம் நம்ம ஏற்கனவே பழைய மண்ணில் நட்ட மண் தான் இதெல்லாம். அதனால நான் இந்த செடி வந்து இதிலே நட்டுடுறேன். இப்போ நம்ம அலுவீரா ஜெல் இல்லைன்னா கூட வேர் பிடிச்சிடும். செம்பருத்தெல்லாம் நல்லா தான் வேர் பிடிக்கும். அந்த அளவுக்கெல்லாம் செய்யணும்னு ஒன்றும் இல்லை. ஹைபிஸ்கஸ் பிளான்ட் வந்து பிரான்ச் கட் பண்ணி இது போல் தான் வைக்கணும். மொட்டையோடு கூட வைக்கலாம். சின்ன மொட்டை இருக்கும் பாருங்கள், அந்த பிரான்ச் நீங்கள் கட் பண்ணி வைக்கணும். அப்போ வந்து அந்த மொட்டைலாம் பெருசாகும், பூக்கள் பூக்கும். ஆனால் இந்த பூவை வந்து நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா பெரிய மொட்டு அது நாளைக்கே பூக்கலாம், அது போலலாம் இருக்கக்கூடாது. அதனால நான் மொட்டு நீக்கிட்டேன். அப்போ தண்ணி வந்து உடனே ஸ்ப்ரே பண்ணணும், ப்ளெயின் வாட்ரு. சில்னஸ் தண்ணி இருந்தால் கூட சில்னஸ் வாட்ரு வந்து சாயங்காலம் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். காலையில் மார்னிங்கில் நட்டிங்கன்னா ஈவினிங் வந்து வாட்ரு ஐஸ் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ரொம்ப சில்னஸாக இருக்கும், பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது. எத்தனை நாளைக்கு வேர் பிடிக்கும்னா 15 days ஆகும் நல்லா வேர் பிடிச்சி வரத்துக்கு. இது போல் சின்ன சின்ன கன்று கூட நீங்கள் நட்டுட்டு, அதாவது அதிகமாக பூக்கள் வேணும்னா கூட 2-3 தொட்டி கூட ரெடி பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன தொட்டியில் வளர்க்கும்போது 2-3 தொட்டி வச்சா ரொம்ப நல்லது தான். ஆனால் நான் வந்து ஒரே தொட்டியில் சின்ன தொட்டியில் தான் வளர்த்துக்கின்னு இருக்கேன். இப்போ நல்ல மொட்டு வச்சு நல்லா தான் பூக்குது பாருங்கள், சூப்பராக. இது போல் நீங்கள் பழைய மண் இருந்தால் இது போல் கிளாஸ், ஏதாவது பிளாஸ்டிக் கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் பழைய மணல் கலந்துட்டு இது போல் செடி நட்டுடலாம், சூப்பராக வளரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.